வணக்கம். நான் உங்க கேஎஸ். நேத்து நிஃப்டில படு பயங்கரமான, அபாரமான ப்ராஃபிட் குடுத்திருந்தது. ஸோ, கமாடிட்டி நம்ம பார்க்கலாம் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் தான் பண்ண போறோம். லைவ் விரைவில் வந்துடுவோம். 50 சப்ஸ்கிரைபர் வந்தாலும் 50 வீடியோ போட்டிருந்தா மட்டும்தான் நம்மளால லைவ் வர முடியும். ஸோ, உங்களுடைய சப்போர்ட்டை உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைபரை குயிக்காக கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம விரைவில் லைவ்ல நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு நம்ம சொல்றதுக்கு விரைவில் வந்துடலாம். நம்மளுடைய கேஎஸ் ட்ரெண்ட் ப்ரோ ஸ்ட்ராட்டஜி ஏறக்குறைய ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, ஃபினிஷிங் ஃபைன் டியூன் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. உடனே அதை ரெடி பண்ணிவிட்டு ட்ரேடிங் வியூவில் அப்லோட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, நேற்று ஈவினிங் மார்க்கெட் போஸ்ட் அனாலிசிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நேச்சுரல் கேஸ். ஓகே, ஓகே, நம்ம ஈவினிங் மார்க்கெட் ஆஸ் யூஷுவல் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 மணிக்கு. 6 மணிக்கு நம்ம போகிறோம். ஸோ இதுதான் 6 மணி. 6 மணிக்கு நம்மளுக்கு ஒரு கன்சால்டேஷன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஒரு செல் ஆர்டர் கொடுத்துருக்கு. நம்ம செல் ஆர்டர் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தது அப்படின்னா அதனுடைய ப்ரீவியஸ் ஹை ஆர் லோ பார்க்குறோம். ஓகே, இப்போ மேலே இந்த மார்க்கெட் கீழே வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போயிருக்கு. நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வந்தாலே நம்மளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், வந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ஒரு சோச் கிடைக்கணும் இல்லையா? சோச் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபேர் வேல்யூ கேப் ஆர்டர் பிளாக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஆர்டர் பிளாக்காக இருந்தாலும் சரி பார்த்து ஸ்வைப் பண்ண கேண்டிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்த்து என்ட்ரி கொடுக்குறோம். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய லோவோ ஹையோ பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்டாப் லாஸ். ஸோ இங்கிருந்து உங்களுக்கு இங்கே ஒரு அழகாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கான். ஸோ இது வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இங்கே சோச் கிடச்சிருக்கணும்னா நம்மளுக்கு இதுக்கு கீழே வந்துருக்கணும், பட் வரல. பட் இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் போயிட்டு கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வந்திருக்கு. இப்போ சோச்சு நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ ஆர்டர் பிளாக் பார்க்குறோம். இந்த ஆர்டர் பிளாக் ஆல்ரெடி மிட்டிகேட்டட். ஆல்ரெடி இந்த ஆர்டர் பிளாக் மிட்டிகேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்கை பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஓகே, இந்த ஆர்டர் பிளாக்கை நாம் ஸ்வைப் பண்ண விடுறோம். ஓகே, இப்போ இந்த ரெட் கேண்டில் நம்மளுக்கு ஸ்வைப் பண்ணியிருக்கு. என்ன பண்ணியிருக்கு? இந்த ரெட் கேண்டில் நம்மளுக்கு ஸ்வைப் பண்ணியிருக்கு. அப்போ நம்ம இந்த ரெட் கேண்டில் கீழே எந்த கேண்டிலாவது கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கா, க்ளோஸ் வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இதுதான் இந்த கேண்டில் கொடுத்துருக்கு கன்ஃபர்மேஷன். ஸோ நம்மளுடைய என்ட்ரி 31.6 என்ட்ரி செல்லாட் இருக்கு. ஓகே, ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கான ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஸோ நம்ம எடுக்கிற என்ட்ரி கரெக்டான என்ட்ரி எடுக்கணும். இங்கே நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்டாப் லாஸ் ஒரு 2 பாயிண்ட் கூட்டி வச்சுக்கோங்க. செல் ஆர்டருக்கு, பை ஆர்டருக்கு 2 பாயிண்ட் கழிச்சு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ 316.5 அப்படிங்கிறது
சாரி 316.6 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்டாப் லாஸ். நம்ம என்ட்ரி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 31.6 தான் வந்து என்ட்ரி பாயிண்டா. ரெண்டுமே வந்து நியர்பையில் இருக்கா? 316.5 316.6 சாரி 36 ஒரு 10 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கு நம்மளுக்கு. ஓகே, இதிலிருந்து நம்மளுக்கு அதில் 10 பாயிண்ட் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ட்ரி கொடுக்குறோம், ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில் க்ளோஸ் வச்ச உடனே நம்மளுடைய ஸ்டாப் லாஸை நம்மளுடைய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸுக்கு கொண்டு வந்துடுறோம். ஓகே, வந்திருக்கு. டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3, டார்கெட் 4க்கே வந்துட்டுது. டார்கெட் 4 வந்துட்டு நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நியர்பை வந்துட்டு டார்கெட் 5ம் அடிச்சிருச்சு. நம்ம வேணா எக்ஸிட் ஆகிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்குடைய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 314 வந்து நம்மளுக்கு இதாயிருக்கு. ஏறக்குறைய 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் 15 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. 16 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. 16 இன்ட்டு 16 பாயிண்ட்ஸ் இன்ட்டு 125 எவ்வளோ வருது அப்படின்னு நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. இது நம்மளுடைய ப்ராஃபிட். அடுத்தது மறுபடியும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சா, அப்போ இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு சோச்சு அண்டு ஒரு ஃபேர் வேல்யூ ஆர்டர் பிளாக் நம்மளுக்கு தேவை. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறத ரீட்ரேஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம இதுவே வந்து நம்மளுக்கு ஒரு சோச்சு தான். இதுவே நம்மளுக்கு ஒரு சோச்சு தான். ஸோ அப்போ நம்மளுக்கு ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே ஆர்டர் பிளாக் தான். ஓகே, இந்த ஆர்டர் பிளாக்கை ஸ்வைப் பண்ண கேண்டில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிரீன் கேண்டில், இந்த கிரீன் கேண்டில் கீழே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஓகே, புரியுதா? இப்போ இருக்கிறது கீழே லாஸ்ட்டில் வந்து ஸ்வைப் பண்ண கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த கேண்டிலை கன்ஃபார்ம் பண்ணது. மறுபடியும் 313.9ல் நம்மளுடைய என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஸ்டாப் லாஸ் 314.4. ஓகேவா, ஒரு 5 பாயிண்ட் நாம் ஸ்ப்ரெட்டோட சேர்த்து 7 பாயிண்டாக நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறோம். ஸோ எகைன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டவுன் ஆகிருக்கு. ஆல்ரெடி நம்மளுக்கு 5 டார்கெட் அடிச்சிருச்சு, கீழே வருது. ஸோ நம்மளுக்கு 312.9ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஓகேவா, ஏறக்குறைய 10 பாயிண்ட். ஆல்ரெடி ஒரு 16 பாயிண்ட், இப்போ ஒரு 10 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். டோட்டலாக 26 பாயிண்ட்ஸு. ஸோ இப்போ நம்மளுக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு. இதுக்கு வந்து நம்ம சோச் கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறோம். சோச் கிடச்சிருச்சு, ஆனால் ஆர்டர் பிளாக் ஸ்வைப் பண்ணவே இல்லை, ஆனால் அது கீழே வந்துருச்சு. ஸோ நோ என்ட்ரி. ஓகே, ஸோ நேற்று பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 26 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸில் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு 125 ப்ராஃபிட்டு. ஸோ அரௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,100 rupees 3,100 rupees நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு. ஸோ நேற்றும் எம்சிஎக்ஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் நம்ம புக் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு தான் நம்ம ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணியிருக்கிறோம். டார்கெட் போட்டிருந்தோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5,000லேருந்து 6,000 rupees வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி நிஃப்டி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எம்சிஎக்ஸில் செகண்ட் டே பார்த்துருக்கோம்.
அடுத்து இன்னைக்கு என்எஸ்சி ஓப்பன் பண்ண வாட்டி நம்ம என்னன்னு பார்க்கலாம்.